எப்படியோ இந்த வீடியோ பார்த்து சிரிப்போம். இந்த வீடியோ பார்த்து இவன் அப்படி இருப்பான்ல, அவன் தான் அப்படி இருப்பான்னு சொல்லி மற்றவங்களை நியாயம் தீர்க்காம உங்களை அந்த இடத்துல வச்சு நீங்க பாருங்க. ஏன்னா நீ மாயமாலை பண்றதால ஒருத்தனை பரலோக ராஜ்யம் போறதை கெடுக்கிற. நீ மாயமாலை பண்றதால உன்னை பாக்குறவன் உன்னை விட 2 மடங்கு மாயமாலை பண்றான். நீ மாயமாலை பண்றதால உனக்குள்ள இருக்கிற பாவம் உனக்கு தெரிய மாட்டேங்குது, கண்ணு மூடி இருக்கு. ஏன்னா நீ மாயமாலை பண்ற. தயவு செஞ்சு மனம் திரும்பு. நம்ம எல்லாரும் எதுக்கு வெயிட் பண்றோம்? ஏசப்பா சீக்கிரம் வர போறாரு. நம்ம ஆயத்தமாகணும். இந்த நேரத்துல போயிட்டு மாயமாலை பண்ணிக்கிட்டு பாவம் பண்ணியிருந்தனா உன் நிலைமை என்ன ஆகுறது? ஏசப்பா சொல்றாரு, மாயக்காரரே உங்களுக்கு ஐயோ. எல்லாருக்கும் ஸ்தோத்திரங்க. நன்றி சொல்லுத்துறேன் ஏசப்பாக்கு. ஏன்னா என் வாழ்க்கையில் கர்த்தர் அவ்வளோ நன்மையை செஞ்சுருக்காருங்க. ரத்தன வேலா இருந்த என்ன கர்த்தர் என்ன இம்மானுவேலராக மாற்றிருக்காருங்க. ஆமாம், என் வாழ்க்கையில் கர்த்தர் செஞ்ச ஒவ்வொரு நன்மையை சொல்லணுன்னா அதுக்கு நாளே பத்தாதுங்க. ஏன்னா ஒவ்வொரு நாளும் கர்த்தர் எனக்கு நன்மையை செஞ்சிட்ருக்காருங்க. ஏன்னா என் வாழ்க்கையில் கர்த்தர் என்னெல்லாம் செய்யணும்னு சொல்லி வச்சுருக்கிறாரோ அது செய்யணும் தாங்க வந்திருக்கிறேன். எவ்வளோ பாவம் பண்ணியிருக்கிறேன், என் விக்கிரகம் பின்னாடிலாம் ஓடி இருக்கிறேன். கர்த்தர் என்னை அருமையாக வச்சுருக்காருங்க. 2 பொண்ணை நல்லா கல்யாணம் பண்ணி கொடுத்து நல்லா செட்டில் ஆகி அவங்க நல்லா இருக்கிறாங்க. காரு வீடு எல்லாமே பயங்கரமாக அவங்களுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ கர்த்தர் உதவி செஞ்சுருக்காருங்க. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். ஏன்னா அவர் செய்யலைன்னா நான் ஒன்றுமே இல்லைங்க. ஹாய், என் பேர் முகமது. பல பேருக்கு சலாம் சொல்லிட்டு இருந்தேன்னே இன்றைக்கி சாலம் சொல்லி வச்சுருக்காரு. அதே போல் யாரை பார்த்தாலும் ஒரு பகை வெறுப்புன்றோன்னு எனக்கு இருக்கும். இன்றைக்கி கர்த்தர் அவரோட அன்பால் என்னை நினச்சி உங்கள் முன்னாடி ஒரு சாட்சியாக வச்சுருக்காரு. அதுக்காக கர்த்தரை சோத்தரிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என் பேர் சுந்தர்ராஜுங்க. நான் அடிக்கடி வேளாங்கண்ணிக்கு நடந்து போவேன், நடந்து வருவேன் நான். ஆனால் அந்தனர் ஆரோக்கியமாக தான் எல்லாம் கும்பிட்டாங்க. தலை மேலே வச்சு நான் கும்பிட்டேன். ஆனால் கடவுள் என்ன இந்த மலை மேலே உயர்த்தி வச்சுருக்காரு. இப்போ கூட ஒரு மலை மேலே தாங்க இருக்கேன். ஹாஃப் பேமெண்ட் பண்ணிட்டேன். எப்படியும் இன்றைக்கி வித்தின் 1 hour இல்லை 2 hourக்குள்ளே ஃபுல் பேமெண்ட் பண்ணிவிடுவேன். இந்த மலையை கூட வாங்கிடுவேன். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஹாய், என் பேர் ஆரோன். நான் சின்ன வயசுலேருந்து கிறிஸ்டியன் தான். சபைக்கெல்லாம் போவேன். ஆனால் எங்கள் வீட்டுக்கு தெரியாமல் நிறைய பாவம் பண்ணேன். ஆனால் ஆண்டவர் எல்லாத்தையும் நான் மன்னிச்சு இன்றைக்கி உங்கள் முன்பாக சாட்சியே நிற்க வச்சுருக்காரு. நான் உண்மையாலே மனம் திரும்பிட்டேன். பார்ட் 1 பார்ட் 2 நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. குடிச்சிக்கிட்டு சிகரெட் அடிச்சுக்கிட்டு. இப்போ அப்படிலாம் இல்லாமல் உண்மையாக மனம் திரும்பிட்டேங்க. ஆண்டவர் நல்லா வச்சுருக்காரு. ஆண்டவர் என்ன 2 காரு 2 பங்களா நல்லா ஆசீர்வச்சிருக்காரு. எனக்கு பண ஆசை முன்ன மாதிரிலாம் இல்லைங்க. அவர் வாழாக்காம தலையாக்கி வச்சுருக்காரு. அதற்காக நான் கர்த்தரை கூடான கூட ஸ்தோத்திரிக்கிறேன். டேய் போதுண்டா, இத்தோட நிறுத்திக்கோங்கடா. இவனுங்களோட சாட்சியில் கர்த்தர் உண்மையாக இருந்தார். ஆனால் இவனுங்க இப்போ எவ்வளோ உண்மையாக இருக்கானுங்க நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கங்க. சாட்சி சொல்கிறானுங்களாம்மா, வந்துட்டானுங்க 4 பேரும். சாட்சி, ஆமாம் சாட்சி. மானங்கெட்ட பாவம், மாய்மாலோ மானங்கெட்ட பாவம். மாஸ்டர் கிட்ட எல்லா நன்மையும் வாங்கிட்டு போய் பின்னாடி பேசுற வெக்கமா இல்ல? நீ யூதாசா? பின்னாடி பேசுற முகமூடி போடுற இதெல்லாம் உனக்கு ஒரு தலையா? பொய்யான பாசம் அப்பப்போ வேசம் தப்புன்னு சொன்னாய ஆவேசம். பரிசெயருக்கும் உனக்கும் என்ன வித்தியாசம்? பரிசெயருக்கும் உனக்கும் என்ன வேண்டாம் வித்தியாசம்? மாய்மாலோ 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 மனங்கெட்ட பாவம், மாய்மாலோ மனங்க
மானங்கெட்ட பாவம். நல்ல தண்ணீர் அழுக்கு தண்ணீர் கலந்த நாருமடாவும் வாழ்க்கை. நல்ல தண்ணீர் அழுக்கு தண்ணீர் கலந்த நாருமடாவும் வாழ்க்கை. டேய் தம்பி, டேய் நோபா, போன எத்தியாடா? யாரா இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணுறாங்க தெரியல. சார் சொல்லுங்கள் சார். இதோ வந்துனே இருக்கிறேன் சார். இதோ சார் 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 சென்ட்ரல் டவுன் தான் சார். ஸ்கூட்ரு இந்த சோப்பு இல்லை சார். இதோ வந்துட்டேன் சார். சார் புரிஞ்சிக்கிறது இல்லை சார். சார் வைங்க சார், வச்சா தானே சார் வர முடியாது சார். போயினே இருக்கு சார். இது வண்டி சார், இது டிராஃபிக் ஜாம் சார். வரேன் சார், வரேன் சார், வரேன் சார். ஏடா குழந்தை பிறந்துட்டு இருக்குது. வாய திறந்தா போய் தான் பிறக்குது. சாத்தான் அழைக்கின்றான், ஒன்ன சாத்தான் அழைக்கின்றான். மாய் மாலோ மாய் மாலோ மாய் மாலோ மானங்கெட்ட பாவம். மாய் மாலோ மானங்கெட்ட பாவம். வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையா எப்போதான் திருந்துவேன்? வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையா எப்போதான் திருந்துவேன்? இன்றே அழுது மனம் திரும்பினால் இயேசு அழைத்திடுவார், ஒன்ன இயேசு அழைத்திடுவார். மாய் மாலோ மாய் மாலோ மாய் மாலோ மானங்கெட்ட பாவம். மாய் மாலோ மானங்கெட்ட பாவம். வேண்டாமுந்தன் மாய்மாலம் கர்த்தர் வெறுக்கின்றார். வேண்டாமுந்தன் மாய்மாலம் கர்த்தர் வெறுக்கின்றார். அதை தாம் மீண்டும் செய்வேன் என்றால் பரலோகம் டவுட்டு தான், உனக்கு எவனு டவுட்டு தான். மாய் மாலோ மாய் மாலோ மாய் மாலோ மானங்கெட்ட பாவம். மாய் மாலோ மானங்கெட்ட பாவம். டேய் என்னப்பா, என்ன இது? பாரம்பரியத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு வந்துட்டேன். இப்போ வந்து இவங்க பரலோகம் போக முடியாது, அங்கே போக முடியாது, இங்கே போக முடியாதுன்னு சொல்கிறாரு. என்னப்பா நினச்சிட்டு இருக்காரு அவரு? நான் 10 வருஷம் வேளாங்கண்ணிக்கெல்லாம் போய் சுற்றிட்டு எல்லாம் வந்தேன்ப்பா. நான் அங்கே விட்டு இங்கே வந்து பார்த்தா இங்கேயும் பேஜாராக தான் பார்க்குது. நான் பொருளாக தூக்கி போட்டு வந்த ஏரியாவில் எனக்கெல்லாம் பரலோகம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. இதெல்லாம் எப்படி நியாயமா இருக்கும்? நானும் சின்ன வயசுலேருந்து இங்கே தான் இருக்கிறேன். சும்மா ரொம்ப பண்ணுறாரு. பரலோகம் இல்லையா? எனக்கு தெரியாது. அடுத்த வாரம் தூக்குறோம். உன் கத்தியை தருவா, நீங்கள் உங்கள் தட்டை தருவாங்க. நீங்கள் நடந்தே வாங்க. அடிக்கிறோம், தூக்குறோம், எப்படியாவது போட்டு தள்ளுறோம். கன்ஃபார்மா. பாருங்கள, அந்த அண்ணா பைபிள்ல இருந்து நல்லதானே சொல்றாங்க. மாயமாலை பண்ணாத. ஆனா இவங்கள பாருங்கள, அந்த அண்ணனை சாகடிக்க பிளான் பண்றாங்க.
மாட்டாங்க. நரகம் தான் உங்களுக்கெல்லாம். இதில் ஏன் சாத்தான் வாட்ச் கட்டியிருக்கான்னு நீங்கள் கேட்பீங்க. ஏன்னா நம்மளை விட அவன் தான் டைம் பார்த்து பார்த்து வேலை செய்கிறாங்க. ஏசப்பா வராருன்னு நமக்கு தெரியுதோ இல்லையோ, ஆனால் அவனுக்கு நல்லா தெரியுங்க. நரகத்தை ஜாலியாக எடுத்துக்கிட்டு நம்ம பரலோகம் போயிடுவோம் அப்படின்னு ஒரு கிரியை இல்லாத விசுவாசம், கடைசியில் நித்திய மரணம். அதனால் நான் இங்கேருந்து வந்தேன், நான் அங்கேருந்து வந்தேன் அப்படின்னு பெருமை பித்தாம எங்கே போகிறோன்னு கொஞ்சம் சிந்திங்க. ஏன்னா காலம் ரொம்ப சமீபமாக இருக்குங்க. எல்லாரையும் ஒரே மாதிரி பாருங்க. ஒருத்தனை நீ பிச்சைக்காரன்னு நினச்சிருப்ப, ஆனால் நீயே ஒரு பெரிய இச்சைக்காரனாக இருந்திருப்ப. இன்னைக்கு உன் பணத்தை வச்சுட்டு சிகரெட் ஊற்றிட்டு இருப்ப, நாளைக்கு உன் பணத்தை வச்சுட்டு சங்கு ஊற்றிட்டு இருப்பாங்க. ஐயோ, எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, தங்கச்சி, அண்ணன், சொந்தக்காரங்க இவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, இதே மாதிரி பார்த்துட்டு நாளைக்கு இயேசு வந்துட்டு போயிடுவாரு, அப்பயும் பார்த்துட்டே தான் இருப்ப. இயேசு என்ன நினைப்பாருன்னு யோசிடா. இன்னைக்கு ஆண்டவர் வந்துட்டாருன்னா ஏன் இன்னைக்கு செத்து போனா எங்க போவோம்? ஏசப்பா, எங்களை மறந்துடாதீங்க ஏசப்பா. ஏசப்பா, எங்களை கை விட்டுறாதீங்க ஏசப்பா.